வந்துட்டு இதுதான் வந்து அது லாகின் பண்ணாலும் அங்கே இருக்கும். நான் கம்பல்லாம் பண்ணலப்பா, அங்கே விருப்பம் தான் லாகின் பண்ணுறேன். எல்லா ஃப்ரூட்டோட வேல்யூமே இதுலேருந்து இருக்கும். ஓகேவா? ஈவன் ட்ராகனோட வேல்யூ இப்போ எவ்வளோ? 3 பில்லியன். இப்போ நான் வந்து பெர்மனெண்ட் இது புரியுது. பெர்மனெண்ட்டா? இவ்வளோ வேல்யூவா பெர்மனெண்ட்டு? பாடியோ, எனக்கே தெரியாது. ஓகே ஓகே, ஒரு ட்ராகன் வந்து இப்போ நான் வைக்கிறேன். ஓகேவா? ஒரு ட்ராகன் நான் வைக்கிறேன். ஆப்போசிட்டில் இருக்கவன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எனக்கு பெர்ம் 8 வைக்கிறான்னு வச்சுக்கோ. பெர்ம் 8 அண்ட் வேல்யூ இங்கே பாரு. இங்கே நமக்கு வந்து எல்லாம் ஏன் இன்னும் கிடைக்குன்னு தெரில. அப்புறம் ஒரு பெர்ம் ஃபீனிக்ஸ் வைக்கணும்னு வச்சுக்கோங்க. பெர்ம் ஃபீனிக்ஸ் டபிள்யூ ஏன் இல்லை எல் எல் ஏன்னா வந்து என் ட்ராகனோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா? பாருங்க, என் ட்ராகனோட வேல்யூ பெர்மனெண்ட்டே போடலையா நான் பெர்ம் ட்ராகன். இப்போ இது சேம் வேல்யூ. ஐ மீன் நான் கிட்டத்தட்ட ஒரு லாஸ் ஆகும் நமக்கு. ஒரு 60 மில்லியன் வந்து ஒரு லாஸ். அதனால் வந்து பக்கத்தில் வந்து ஒரு கிட்ஸ் ஒன்று போட சொன்னோம். 490 ஒரு கிட்ஸு போட்டால் 30 மில்லியன் ப்ராஃபிட்டு. ஃபேர் ட்ரேடு. அவங்ககிட்ட இன்னும் ஆடு நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து பெர்ம் ட்ராகனு. அதனால் ஆட் 1 லைட்னிங். இப்போ வந்து ஸ்மால் வின் 120 மில்லியன்றது ஒரு ப்ராஃபிட். ஓகே, நல்ல ஒரு வின்னு. இந்த மாதிரி டபிள்யூ ட்ரேட் எடுக்கலாம். டொமேல் இந்த மாதிரி வந்து டபிள்யூ ட்ரேட் பண்ணலாம். இப்போ ட்ரேடிங் ராக்கெட் என்ன போகும்? ராக்கெட் 5K பெர்மனெண்ட் 10 மில்லியன். இப்போ இந்த ட்ராகன் வந்து எடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ என்கிட்ட 10 மில்லியன் இருக்குது. ப்ரைஸ் வந்து $50. ஓகேவா? அதுக்கு இதெல்லாம் வச்சா எனக்கு ஒரு நிமிஷம் இல்லை போக மாட்டேங்குது. சரி, இப்போ இன்னொருத்தன் இப்போ நான் வந்து பெர்மனெண்ட்டு ராக்கெட் வைக்கிறேன். நீங்கள் என்ன வைப்பீங்க? ஒரு சில லூஸுங்கெலாம் வந்து 2 ஸ்பிரிட்டு அது மாதிரிலாம் வைப்பாங்க. இல்லைனா ஒரு டீரிக்ஸ் அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. ஒன்லி எங்கே அது கிராவிட்டி இல்லைனா மேமோத். ஃபேர் ட்ரேடாக இருந்தாலும் அது பெர்மனெண்ட் ஆச்சு. $50 என்னடா டபிள்யூ தான். ஓகே, இப்போ